குளியலுக்கு ஏன் சோப்புகள் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள்? நம்மளுடைய தோல் அதோட முழுமையான ஆரோக்கியத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான் குளியலுக்கு ரசாயன சோப்புகளை தவிர்க்க சொல்கிறோம். பெரும்பாலான ரசாயன சோப்புகள் நம்ம தோலோட ஈரப்பதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம தோலோட ஈரப்பதம் தான் நம்ம தோல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்கான அடையாளம். நம்ம தோல் அதோட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கான அடிப்படை சக்தியே அதோட ஈரப்பதத்தில் இருந்து தான் தொடங்குது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம தோலுங்கிறது நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அதோட ஈரப்பதம் குறையிறதுங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான உள்ளுறுப்போட இயக்க சக்தி குறைஞ்சி போகிறதுக்கு சமமான ஒரு முக்கியமான பிரச்சனை. அடிப்படையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா உறுப்புகளுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்ட நிலையில் தான் நமக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம தோலுங்கிறதும் ஒரு உறுப்பு தானே. அப்போ நம்ம தோலோட ஆரோக்கியம் குறைகிறதுங்கிறது நம்மளுடைய மற்ற உறுப்புகள்லையும் ஒரு குறைபாட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நம்ம தோலோட முக்கியத்துவம் என்னென்னா, நம்ம தோலில் இருக்கிற வியர்வை துவாரங்கள் மூலமாக தான் நம்ம வெளி சூழலில் இருந்து நம்ம உடம்போட உயிரோட்டமான இயக்கத்துக்கு தேவையான பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் நம்ம உடம்புக்குள்ளே வருது. அதாவது வியர்வை துவாரங்கள் தான் அதை கிரகிக்குது. இது நம்ம சாப்பாடு, தண்ணி, காற்றுலேருந்து நமக்கு கிடைக்கிற சக்திகளை விட ரொம்பவே முக்கியமானது. சூரிய ஒளிங்கிறத இந்த பிரபஞ்ச உயிர்க்கூறுகளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம், சூரிய ஒளி மாதிரி நிறைய நுட்பமான உயிர் சக்திகள் பிரபஞ்ச சூழலில் இருந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பஞ்சபூத சக்திகள்னு பொதுவாக சொல்கிறோம். நம்ம ஜீரணம், கழிவு நீக்கம், நோய் எதிர்ப்பு செயல், அன்றாட நம்ம உடம்போட அசைவுகள், நம்ம உள்ளுறுப்புகளோட இயக்கங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்ம தோல் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய இந்த பஞ்சபூத சக்திகள் தான். நம்ம தோல் எந்த அளவுக்கு ஈரப்பத சமநிலையோடு இருக்கோ அந்த அளவுக்கு நிறைவான தன்மையில் நமக்கான பிரபஞ்ச சக்திகள் கிடச்சி நம்ம எல்லா வகைகள்லையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நம்ம தோலோட ஈரப்பதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த ரசாயன சோப்புகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். சோப்புகள் இருக்கக்கூடிய ரசாயன கூறுகள் நம்ம தோலில் அப்படியே படிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம வியர்வை துவாரங்களோட திறந்து இருக்கிற தன்மையில் ஒரு தடையை ஏற்படுத்த முடியும். அதனால தான் சோப்புகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அதுக்கு பதிலாக இயற்கையான குளியல் பொடிகளை பயன்படுத்தலாம். அதில் நிறைய நன்மைகள் இருக்குது.